பிருந்தா, சரியா 10:30 மணியிலிருந்து 11 மணி இந்த அரை மணி நேரம் தான் தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் பரப்புரை பிரச்சாரத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது காவல்துறை சார்பாக. இன்னும் அவர் நிகழ்விடத்திற்கு வரல. தற்போது எந்த பகுதியில இருக்கிறாரு, நிகழ்விடத்திற்கு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றாங்க? குறிப்பிட்டது போல தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய விஜயனுடைய வாகனம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த ரிசீவர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் செல்வதற்கே இன்னும் திணறு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இங்க தொண்டர்களை மட்டும் எதிர்பார்த்து இருந்தால் இவ்வளவு கூட்டம் என்பது இருந்திருக்காது. ஆனால் தொண்டர்கள் மட்டுமல்லாது விஜயினுடைய ரசிகர்களாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த சாலைக்கு முகாமிட்டுட்டாங்க. இருசக்கர வாகனங்கள்ல தொண்டர்களும் ரசிகர்களும் ஒரு பக்கம் பின்தொடர, மற்றொரு பக்கம் இவர் கடந்து செல்லக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வாகனத்தை நோக்கி நடந்தே வந்து விட்டார்கள். வாகனத்தின் அருகில் நின்று விஜய்க்கு கை குலுக்கியவாறு தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திவிட்டு செல்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த வாகனம் என்பது சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல திருச்சி மாநகர காவல்துறை ஒரு 10:30 மணில இருந்து 11 மணிக்குள்ள பேசி முடிக்கணும் நேரத்தை குறித்து இருந்தாலுமே இங்க இன்னும் அந்த ரிசீவர் பாயிண்ட்டுக்கு போறதுக்கே இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும் காரணத்தினால இந்த பகுதி இன்னும் கூடுதலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறது. அதை விட அவர் பிரச்சாரம் செய்துவிட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அடுத்த பகுதிக்கு செல்லக்கூடிய அரியலூர் அந்த சாலையை தொடர்ந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு போகணும். அந்த சாலை இதை விட மிகவும் குறுகலான சாலை. இது தேசிய நெடுஞ்சாலை, இதுவே இவ்வளவு ஸ்தம்பித்துள்ளது. அது ஒரு மாநகருக்கு உள்ளான ஒரு சாலை என்பதனால எப்படி இந்த வாகனம் அந்த பாதை வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை தொடப்போகிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பிரச்சார நேரத்தை எல்லாம் கடந்துதான் பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்ல போகிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக அவருடைய பிரச்சார உரை என்பது குறுகியதாக அமைந்து விடுமா என்று கேட்கிறார். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனினும் நேரம் முன்ன பின்ன ஆன பொழுதும் குடை சூழ்ந்து வரக்கூடிய இந்த தொண்டர்களுடைய ஆரவாரத்தை தன்னகத்தை வாங்கிக் கொள்ளும் வகையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒவ்வொருவரையும் புன்னகைத்தபடி கை குலுக்கியபடி அவர்களுக்கு கை அசைத்தபடி செல்கிறார். இந்த தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, விஜய் பரப்புரைக்காக மக்களை தேடி வருகிறார், சாதாரண சாலையில மக்களோடு மக்களாக வருகிறார் என்கிற ஒரு காரணத்தினால அந்த பிரச்சார வாகனம் மிகப்பெரிய ஒரு பஸ் மாதிரி இருக்கு. அந்த வாகனம் ஒரு கார் மாதிரியே ஒரு இருசக்கர வாகனத்தை போல இல்ல சாதாரண ஒரு பிரச்சார வாகனத்தை போல எளிதில நகர்ந்து விட முடியாது. ஒரு பேருந்து போகும்போது எப்படி ஒரு சூழல் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாகனம் என்பதனால அவ்வளவு எளிதாக ரைட் லெப்ட்னு மாறி எல்லாம் போக முடியாம ரொம்பவே அந்த வாகனங்களுக்கு மத்தியில ஒரு வாகனமா அப்படியே மெல்ல மெல்ல ஊர்ந்து போகுது. இன்னும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதி நெருங்கி வந்துட்டாங்க. ஆனாலுமே இப்பதான் பொன்மலை ரோடு அந்த பகுதியை தொடர்றாங்க. எஸ்பி ஆபீஸ் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை அருகே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பிரச்சார வாகனம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கிடக்கிறது. தற்போதுதான் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை கடந்திருக்கிறது. இந்த மாதிரியாக காவல்துறையினரால இதை ஒண்ணுமே பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. எதிர்வரும் வாகனங்களையும் தடுத்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாகனங்கள் அணிவகுத்து செல்வதனால எதிரிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. நம்முடைய வாகனம் கூட இருசக்கர வாகனங்களுக்கு மத்தியில பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில தான் நம்முடைய வாகனமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் ஒழுங்குபடுத்த முயற்சித்தாலும் அது கைமீறிய ஒரு சூழல் தான் இங்கு உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தை, குறிப்பா பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் அணிவகுத்து வந்திருக்கிறத காவல்துறையினரும் இவ்வளவு தூரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றே சொல்லலாம். குறிப்பா இந்த பகுதியில குடியிருப்புல இருக்கக்கூடிய மக்களுமே சாலையின் நடுவே தடுப்புகள்ல நிற்கிறாங்க. அதனால ஒரு வாகனத்தை வேகமா இயக்கிட்டு இந்த இடத்த கடந்துடலாம் அப்படின்னா அப்படி கடக்கலாம் முடியாது. மெல்ல மெல்ல ஊர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை ரிசீவர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய பிரச்சார வாகனம் சென்றடையும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி சென்றடைந்தாலும் இது பின்னாடி தொடர்றவங்களே இவ்வளவு பேர்னா ரிசீவர் பாயிண்ட்லயுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் இருக்காங்க. அவங்க அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்றிணையும் பொழுது இன்னும் பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்படும். அவர் திரும்பி செல்லக்கூடிய பாதை சென்னை தேசிய நெடுஞ்சாலை அந்த பகுதியுமே இந்நேரம் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படும் என்பதால் திருச்சி மாநகர் முழுவதுமே போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த ஒரு சூழல் தான் இங்கு நிலவுகிறது.
தாவைக்கா தலைவர் விஜயின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரம் முழுவதுமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. பல இடங்கள்லயுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான விஜயின் தொண்டர்கள் மட்டுமல்லாது அவருடைய ரசிகர்களும் கூடியிருப்பது தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பிருந்தா, பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கூடுதல் காவல்துறையினர் இங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஏன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏற்கனவே சாலை மாநாடு, அதே போல மதுரை மாநாடு, அப்போ அந்த நேரங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் வராரு அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாம மிக நட்சத்திர அந்தஸ்து கொண்ட நடிகரும் கூட அவரை காண்பதற்காக நிறைய ரசிகர்கள் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கும். அதற்கேற்றார் வகையில காவல்துறை தரப்பிலிருந்து போதிய ஒத்துழைப்போ அல்லது கூடுதல் காவல்துறையினரோ குவிக்கப்படலையா? நீங்கள் குறிப்பிட்ட காவல்துறையை பொறுத்தவரை மாநகர காவல்துறை இத்தகைய பிரச்சாரத்தை விஜய் மேற்கொள்ள போகிறார் எனும் பொழுது நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு நடிகர் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். தொண்டர்களிடையே அந்த ஆரவாரம் இன்னும் குறையாத ஒரு நிலை உள்ள சூழல்ல மாநாடு என ஒரு இடத்திற்கு எல்லா தொண்டர்களை வரவழைப்பதற்கும் பரப்புரை என மக்களை தேடி அவர் ஒரு இடத்திற்கு செல்வதற்குமான வித்தியாசத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குளறுபடிகள் என்ன, இதனால என்னென்ன சிக்கல் ஏற்படும் என்பதை எல்லாம் காரணம் காட்டிதான் காவல்துறையினர் ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இந்த மாதிரி பரப்புரைக்கான கடிதத்தை கொடுத்த போது அவர்கள் கேட்டது சத்திரம் பேருந்து நிலையம். அந்த பகுதியிலெல்லாம் கொடுத்தா திருச்சி மாநகர் முழுவதுமே இன்று முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து விடுபடாத ஒரு நிலை இருக்கும் என கூறி திருச்சி மாநகர காவல்துறை இந்த மரக்கடையை கொடுத்திருந்தார்கள். இந்த மரக்கடை பகுதியை கொடுக்கும்போது கூட திருச்சி மாவட்ட மக்கள் பலரும் தெரிவித்திருந்தார்கள், மத்திய பேருந்து நிலையம் பஞ்சப்பூருக்கு புலப்பெயர்ந்து சென்று விட்டது. இந்த மத்திய பேருந்து நிலைய பகுதி என்பது போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவுல இல்லாம நின்று பேசக்கூடிய அளவிலான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம் என்றெல்லாம் திருச்சி மக்கள் பேசி வந்தார்கள். ஏற்கனவே கடந்த காலத்துல திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பேரணிக்கான ஒரு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணிக்கும் இதே சாலைதான் தற்போது நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இதே டிவிஎஸ் டோல்கேட் தலைமை தபால் நிலையம் வழியாக திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு அந்த பேரணி எழுச்சி பேரணி நிறைவடைந்து அவர் உரையாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடை செய்த பொழுது கிட்டத்தட்ட மதியம் 12 மணி அளவில் ஸ்தம்பிக்க ஆரம்பித்த திருச்சி மாநகரின் போக்குவரத்து நெரிசல் இரவு 11 மணி வரைக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல் சற்றும் குறையாமல் இருந்தது. அப்பொழுதே திருச்சி மக்கள் இது போன்ற பிரதான சாலைகளை இனிவரும் தேர்தல் காலங்கள்ல பல்வேறு கட்சியினர் திருச்சியை நோக்கி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற நிலையில இந்த மாதிரியான பகுதிகளை தராதீர்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி காவல்துறையினரும் கடும் நிபந்தனைகளை விதித்து இந்த வாகனத்திற்கு பின் 5 வாகனங்கள் தான் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையை கையெழுத்திட்ட பிறகுதான் அனுமதி வழங்கினார்கள். ஆனால் இங்கு 5 வாகனங்கள் செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள், கார்கள் என நடந்தே செல்கிறார்கள் பொதுமக்கள். இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் திருச்சி விமான இந்த டிவிஎஸ் டோல்கேட் வரை நடந்தே வருகிறார்கள். இப்படியான காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். காவல்துறை ஏற்பாடை பொறுத்தவரையும் அவங்க ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு பப்ளிக் வராம அங்க வாகனத்தை நிறுத்தாம இப்படிலாம் தான் பண்ணாங்க. விமான நிலையமே ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்துச்சு. விஜய் வாகனத்துல ஏறும் வரைக்கும் விமான நிலையம் மிகவும் கட்டுப்பாட்டோட அந்த தடுப்புகளை தாண்டி தொண்டர்கள் வராத ஒரு நிலைதான் இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சார வாகனம் லேசாக நகர ஆரம்பித்த உடனேயே தொண்டர்கள் தடுப்புகளை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு அதன் மீது ஏறி குதித்து காவல்துறையினரையும் தள்ளிவிட்டு பலரும் கீழே விழுந்து அவர்களுடைய காலணிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்த்தால் போதும் என அந்த வாகனத்தை புடைசூழ ஓடி வர தொடங்கினார்கள். அப்போது விமான பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் உடனடியாக கயிறுகளை குறுக்கே போட்டு தொண்டர்கள் வராத வண்ணம் அவர்களை அழுத்தி பிடித்து அங்கு பின்பக்கம் தள்ளி வைத்தார்கள். ஆனால் அதை அந்த கயிற்றை எல்லாம் தாண்டி ஒருவர் மீது ஒருவர் ஏறி குதித்து கொண்டு அந்த வாகனத்தை நோக்கி வந்தார். அப்போது விஜய் அந்த வாகனத்தின் ஜன்னல் பகுதியின் கண்ணாடியை இறக்குவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென அவர் அந்த பிரச்சார வாகனத்தின் தான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் இருந்த கண்ணாடியை இறக்கி வெளியே கை நீட்டிய உடனேயே தொண்டர்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள். உடனடியாக நம்மளும் கை கொடுத்து விட வேண்டும், அவருக்கு கையசைத்து விட வேண்டும், அவர் பக்கத்தில் சென்று விட வேண்டும், அவரை தொட்டு பார்த்து விட வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு மிக பெரும் ஆரவாரம். இது ஒரு கட்சி, தொண்டர்கள் இவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு முன்னணி நடிகர் இவ்வளவு காலமாக திரையில் பார்த்தவரை நம்முடைய பகுதியில சாதாரணமா பாக்குறோம் இப்படிங்கிற ஒரு ஆர்வம்னே சொல்லலாம். அந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது வரை விமான நிலையத்துல என்ன புள்ளியில ஆரம்பிச்சதோ அதே புள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்துல செல்ல வேண்டிய டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் கடக்க முடியாமல் வேறு எந்த பேருந்துகளோ சரக்கு வாகனங்களோ விமான வாகனங்களோ செல்ல முடியாத நடிகரை நேரில் பார்க்க வேண்டும் என ரசிகர்களுடைய
ஆர்வம், அதே போல தனது தலைவரை நேரில் காண வேண்டும் என தொண்டர்களுடைய மிகுந்த ஒரு உற்சாகமான ஆர்வம், இதுதான் இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக இருக்கிறது.